நாங்கள் எங்கள்கிட்ட தமிழ்ச்சோலை இருக்கிற இடங்களில் அந்தந்த பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுடைய மக்கள் வந்து இந்த இடத்துக்கு விசிட் பண்ணி ஒரு இங்கே பாராளுமன்றங்களை பார்த்து இங்கே சட்டங்களை அனுபவிக்க பண்ணுறதுக்காண்டி தொடங்கி இருக்கின்றோம். ஆனால் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி தான் இந்த நாட்டில் உள்ள என்ன விஷயமா இருந்தாலும் என்ன சட்டத்திட்டங்களாக இருந்தாலும் நாங்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியுமென்ற ஒரு விடயத்தை இந்த இடத்துக்கு வந்தால் தான் எது வேணாலும் செயல்படுத்த முடியும். எங்களோட தமிழாக்கள் இந்த இடம் வந்து பார்க்கணுமென்று ஒரு முக்கியமான இடம், அவையிலும் வந்து பார்க்கணுமென்று நான் நினைக்கிறேன். பிரான்ஸ் தமிழ் மக்கள் மத்தியில் அரசியல் செயற்பாட்டாளராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற குலராஜ் அவர்களோடு இன்று, அதாவது ஜூன் மாதம் 10ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டின் நாடாளுமன்றத்திற்குள் நாங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. வணக்கம் குலராஜ். வணக்கம் ராஜன். அதாவது நீங்கள் உங்களுடைய பகுதி நாடாளுமன்ற உறுப்பினரின் ஏற்பாட்டில் இப்படியொரு விடயத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றீர்கள். பாடசாலை குழந்தைகளை, மாணவர்களை இங்கே அழைத்து வந்திருக்கின்றீர்கள். எடுத்து கூறுங்கள். அது வந்து இந்த பாராளுமன்றத்துக்கான விசிட் வந்து அது இந்த பாராளுமன்றத்தை சுற்றி பார்ப்பதற்கான இது வந்து சிந்தனி மாவட்ட முதலாவது தொகுதிக்கான பாராளுமன்ற உறுப்பினர் எரிக் கொக்கேல் அவரால் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. அவர் தான் பிரான்சுடைய பாராளுமன்றத்தின் அதாவது நிதி மேலாண்மை குழுவினுடைய பிரசிடெண்டாக இருக்கின்றார். அவரால் இந்த ஏற்பாட்டை செஞ்சவர். இன்று வருகை தந்துள்ள பாடசாலை வந்து இப்பினே சூசன் பிராங்கோ தமிழ்ச்சங்கம் வந்து இந்த ஏற்பாட்டை செய்துள்ளது. குறிப்பாக இந்த ஏற்பாடு என்பது வந்து மாணவர்கள் மட்டுமில்லை, அவங்க பேரண்ட்ஸும் வந்து பாராளுமன்றத்தை பார்க்கணும் என்ற ஒரு விருப்பத்துக்காகத்தான் இந்த ஏற்பாட்டை வந்து நாங்கள் செஞ்சுக்கிறோம். பாரிஸில் உள்ள பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் இப்பொழுது எங்களுடைய நகரசபை உறுப்பினர் டிவிதா அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் டிவிதா. வணக்கம். இங்கே இந்த நாடாளுமன்றத்திலே நாங்கள் சந்திக்கின்ற இந்த வேளையில் நீங்கள் என்ன கூறக்கூடியதாக இருக்கிறது? எங்களோட தமிழாக்கள் இந்த இடம் வந்து பார்க்கணுமென்று ஒரு முக்கியமான இடம், அவையிலும் வந்து பார்க்கணுமென்று நான் நினைக்கிறேன். அதாவது நீங்கள் அரசியலில் ஈடுபட்டிருப்பதால் அரசியல் தொடர்பான விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் எங்களுடைய மக்கள் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். சரி, இப்பொழுது நாங்கள் இதனையெல்லாம் ஏற்பாடு செய்கின்ற எங்கள் குலராஜ் அவர்களோடு நாங்கள் பேசிக்கொள்கின்றோம். பாரிஸ் நகரத்திலே பிரான்சினுடைய நாடாளுமன்றத்தில் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது எல்லோருக்கும் இலகுவாக கிடைத்துவிடக்கூடியது அல்ல. பாராளுமன்றத்துக்குள் வருவதென்றால் மக்கள் தெரிவு செய்ய வேண்டும். நாங்கள் யாருமே தெரிவு செய்யாமல் இன்று இங்கே வந்து நிற்கின்றோம். எங்கெங்கெல்லாம் நாங்கள் நடமாட முடியுமோ அங்கெங்கெல்லாம் நடமாடுகின்றோம். எல்லாவற்றையும் பார்க்கின்றோம். யார் யார் எங்கே அமர்ந்திருப்பார்கள் என்றெல்லாம் கேள்விகள் எழுப்புகின்ற பொழுது அவர்கள் அதற்கான பதில்களை எல்லாம் வழங்குகின்றார்கள். நாங்கள் தொலைக்காட்சியிலே பார்க்கின்ற நாடாளுமன்றத்திற்கும் நேரே வந்து பார்க்கின்ற நாடாளுமன்றத்திற்கும் இடையில் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கின்றது. நீங்கள் சொல்லுங்கள். இப்பொழுது அதான் இப்போ நானும் ஒரு தேர்ந்தெடுக்கப்படாமல் தான் நீங்கள் வந்து போகிறேன் அடிக்கடி. அது வந்து இப்போ எங்களுக்கு என்ன தேவை, இந்த பிரான்ஸ் நாடு எங்கள்ட இனப்பிரச்சனைக்கான தீர்வு, எங்களுக்கு என்ன ஆதரவு தரணுமோ அந்த விடயங்கள் சம்மந்தமாக தான் நீங்கள் வந்து போகிறோம். இந்த பாராளுமன்றத்தில் தமிழ் மக்களுக்கான ஒரு ஆதரவு குழு இருந்தது. தற்போதைய இந்த பாராளுமன்றத்தில் இல்லை. அது விரைவில் அந்த குழு திருப்பி உருவாக்கப்படும். எனவே எங்களுக்கு மிகுந்த ஆதரவு தந்த ஒரு சபை வந்து இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தந்து தங்களால் இயன்ற ஆதரவு குரலை எழுப்பி வருகின்றனர். இப்போ நாங்கள் இதான் முதல் முயற்சி வந்து மக்களை வந்து இந்த இடத்துக்கு இப்போ நாங்கள் வந்து போகிறோம். இப்போ அரசியல் சம்மந்தமான விடயங்களுக்காக பல முறை இங்கே வந்து போகிறோம். எந்த அரசியலும் சம்மந்தப்படாத மக்கள், எங்கள்ட சிறுவர்கள் வந்து சில சிறுவர்களை வந்து பாடசாலை கூட அழைத்து செல்வாங்க அந்தந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஆனால் சில சிறுவர்களுக்கு அதுவும் கிடைப்பதில்லை. எனவே நாங்கள் எங்கள்ட தமிழ்ச்சோலை இருக்கிற இடங்களில் அந்தந்த பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுடைய மக்கள் வந்து இந்த இடத்துக்கு விசிட் பண்ணி ஒரு இங்கே பாராளுமன்றங்களை பார்த்து இங்கே சட்டங்களை அனுபவிக்க பண்ணுறதுக்காண்டி தொடங்கி இருக்கின்றோம். இன்று வந்து நாங்கள் 50 பேரோடு தொடங்கி இருக்கின்றோம். வார சனிக்கிழமை 50, இந்த மாதத்துக்கு மட்டும் 150 பேரை வந்து நாங்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்து அழைத்து வர்றோம். தொடர்ந்து இதற்கான முயற்சி செய்யும். என்னை பொறுத்தவரை 4 லட்சம் தமிழாக வைக்கணும், குறைஞ்சது 1 லட்சம் பேரையாவது இங்கே கொண்டு வந்து காட்டணும்ன்றதை ஒரு ஜாக்கெட்டாக வச்சுக்கிறேன். சரி, நீங்கள் நாடாளுமன்றத்தை காண்பிப்பது என்பது ஒரு பணி. இப்பொழுது ஓரளவுக்கு நாங்கள் நகராட்சி மன்றங்களில் எங்களுடைய பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள்.
ஆனால் நாடாளுமன்றத்தை நோக்கி எங்களுடைய பிரதிநிதிகள் வர வேண்டும். இளைய தலைமுறையினர் அரசியலில் ஈடுபடுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த இளைய தலைமுறையோடு குலராஜ் நீங்கள் பணியாற்றுகின்றீர்கள். ஆகவே அதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்கின்றீர்களா? எதிர்காலத்தில் இந்த நாடாளுமன்றத்தில் ஒரு ஈழத் தமிழ் உறுப்பினராவது இருக்க வேண்டும் என்பதற்கு, அதாவது பிரான்ஸ் நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் ஈழத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஈழத்தவரான ஒருவர் இங்கே பிரான்சின் நாடாளுமன்ற உறுப்பினராக திகழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் பயணிக்கின்றீர்களா? அது பற்றி ஏதாவது நீங்கள் யோசிக்கின்றீர்களா? நிச்சயமாக அந்த ஆசை இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு முடியாத ஒரு விடயம் இல்லை. ஏன்னா ஐரோப்பிய தேசத்தை பொறுத்தவரையில் நோர்வேயில் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றன, சுவிஸில் வந்து தமிழ் மொழி பேசும் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார், ஐக்கிய ராஜ்யத்தில் வந்து இப்போது ஒரு உமா இருக்கிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர், பிரான்ஸில் எங்களுக்கான கனடாவில் நான் சொல்கிறேன் அமைச்சரே இருக்கிறார், அமைச்சர் இருக்கணும், தேசிய சட்டமன்றத்தில் இருக்கணும், பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கணும், நியூசிலாண்டில் இருக்கிறார், நியூசிலாண்டில் இருக்கணும். அப்போ பிரான்ஸில் வந்து சாத்தியமில்லைன்னு இல்லை. ஆனால் போன முறை பாராளுமன்ற தேர்தலில் ஒரு 10 சீட் வந்து எங்களுக்கு வந்தது, அதாவது நிற்கிறதுக்கான வாய்ப்பு வந்தது. அதுக்கான ஒரு ஆளை கொடுத்தோன்னா எனக்கு ஆக்கள் கிடைக்கலாம். இந்த முறை வந்து பாராளுமன்ற உறுப்பினருக்கு நேரடியாக செல்ல முடியும். இங்கே சட்டம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர், துணை பாராளுமன்ற உறுப்பினர் 2 பேரும் கேட்குறது பாராளுமன்ற உறுப்பினர். அந்த பாராளுமன்ற இறந்தாலோ இல்லை யாருக்கு வேறு பதவி கிடைச்சாலோ அடுத்த துணை வந்து பாராளுமன்ற உறுப்பினராக கிடைக்கும். அப்போ இந்த அடுத்த எலெக்ஷனில் வந்து குறைஞ்ச ஒரு 10 பேராவது துணை பாராளுமன்ற வேட்பாளராக வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இளையோரை தேடுங்கள், இளையோரை இதை நோக்கி நகர்த்துங்கள் என்று உங்களிடத்தில் மிக தாழ்மையாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். நிச்சயமாக. மிக்க நன்றி. மிக்க நன்றி ராஜன். நாடாளுமன்றத்துக்குள் பலர் வந்தார்கள். தமிழ் சோலையைச் சேர்ந்த மாணவ செல்வங்கள், ஆசிரியர்கள் எல்லோரும் வந்தார்கள். அவர்களுக்குள் எங்களுடைய படைப்பாளி ஒருவரையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நெய்தல் நாடான், வணக்கம். 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 உங்களோடு பேசுவது என்பது எனக்கு விருப்பமான விடயம். ஆனால் இன்று நாடாளுமன்றத்தில் சந்திக்கின்றோம். இந்த நாடாளுமன்றம் பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள்? மிக்க மகிழ்ச்சி இந்த வாய்ப்பு கிடைத்ததை ஒட்டி. ஒவ்வொரு தொலைக்காட்சி வழியாக இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் அமல்படுத்தக்கூடிய சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்ளக்கூடிய நமக்கு இங்கு இந்த நாடாளுமன்றத்தில் என்ன நடைமுறை பின்பற்றப்படுகின்றன, எப்படி சட்டங்கள் வாக்களிப்பதன் மூலம் அல்லது அதை நிராகரிப்பதன் மூலம் அங்கீகரிக்கப்படுகின்றன, ஒரு நாட்டை ஆளக்கூடிய அதிபர் இந்த நாட்டுக்குள் இந்த இடத்துக்குள் வர முடியாது, அப்படியான ஒரு சில அதிர்ச்சிகரமான தகவல்களை இங்கே வந்த பின்பாடு நம்மை வழிநடத்தக்கூடிய பிரெஞ்சு பெண்மணி கூறியிருக்கும் தகவல்கள் சில ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாலும், கிட்டத்தட்ட இப்போ நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் இந்த இடத்திற்கு சந்திப்பதற்கு இந்த செனட் சபைக்குள்ள நாடாளுமன்றத்துக்குள் இருக்கக்கூடியவர்களை சந்திக்கக்கூடியது 2 தடவை தான் சந்தித்திருக்கிறார்கள் என்பது வந்து மிகவும் ஒரு அரிய தகவலாக தான் இருக்குது. ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த இடத்திலிருந்து அமல்படுத்தக்கூடிய சில சட்டத்திட்டங்களை அவர் நிராகரித்தாலும் சரி, அல்லது அவர் அனுப்பிய சட்டங்கள் அமுல்படுத்தப்படாவிட்டாலும் சரி, இன்னொரு இடத்தில் அவர்களை சந்தித்து தான் அதை செயல்படுத்த முடியும் என்பது வந்து மிகவும் ஒரு, அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களையோ செனட் சபை உறுப்பினர்களையோ தலைவர், அதாவது நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் சந்திப்பதாக இருந்தால் அவருக்கான இடம் வேறொரு இடத்தில் அமைந்திருக்கின்றது. அந்த இடத்தில்தான் கூட்டப்படுகின்ற கூட்டத்தில் இந்த இரு பகுதியினரையும் அவர் சந்திக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் எல்லோரும் அறிந்து கொண்டதில் உண்மையிலேயே, அதாவது இந்த நாட்டில் வாழுகின்ற ஒவ்வொருவரும் இதுபோன்று பல விடயங்கள் இருக்கின்றன, அந்த விடயங்களை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த நாடாளுமன்றத்தை பார்வையிடுகின்ற பொழுது உண்மையில் நான் இலங்கை நாடாளுமன்றத்தை பார்வையிட்டவன் அல்ல. அங்கே பிறந்து அங்கே ஒரு 26 வருடங்கள் வாழ்ந்தாலும் கூட அந்த நாடாளுமன்றத்துக்கு கிட்ட கூட நான் செல்லவில்லை. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரோடு எனக்கு நட்பு இருந்திருக்கின்றது. ஆனால் அந்த நாடாளுமன்றத்துக்குள் செல்ல வேண்டும், பார்க்க வேண்டும் என்ற ஆசையோ அல்லது விருப்பமோ எனக்கு ஏற்பட்டது கிடையாது. நான் செல்லவும் இல்லை. ஆனால் பிரான்ஸ் நாட்டினுடைய நாடாளுமன்றத்தை பார்வையிட வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருந்தது. அந்த விருப்பத்தோடு எங்களுடைய குலராஜ் அவர்கள் விடுத்த அழைப்பு
துணை செய்தது. வந்தோம், பார்த்தோம், உங்களைப் போல பல தகவல்களை பெற்றுக்கொண்டேன். வேர்சாய் அரண்மனையில் தான் எங்களுடைய குடியரசுத் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செனட் சபை உறுப்பினர்களும் சந்தித்துக் கொள்வதற்கான சபை அமையும். சரியா? ஆகவே இது எல்லாத்தையும் நாங்கள் ஒரே முறையில் தெரிந்து கொண்டோம். இதைவிட இங்கு வாழுகின்ற மக்கள் பிரெஞ்சு மக்களாக இருக்கின்றார்கள் பலர், பிரெஞ்சு மக்களாக வேண்டும் என்ற துடிப்போடு இருப்பவர்கள் பலர், அகதிகளாக அதே அந்தஸ்தோடு இருக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். எவராக இருந்தாலும் பிரான்ஸ் நாட்டில் வாழுகின்ற ஈழத்தமிழ் மக்கள் என்னென்ன விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த நாடாளுமன்றத்திற்குள் நீங்கள் வந்ததன் பின்னர், நாடாளுமன்ற உறுப்பினராக அல்ல பார்வையாளராக வந்ததன் பின்னர் சொல்லலாம் என்று எண்ணுகின்றீர்கள்? நம் மக்களுக்கு சொல்லுவதற்கு நிறைய தகவல்கள் இருந்தாலும் அதை சொல்லுவதற்கு நான் இந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் ஒரு உண்மையிலேயே அந்த இது இன்னும் அதிர்ச்சியாக இருக்கிறது. ஒரு நாட்டை ஆள்பவரே இந்த இடத்துக்கு நுழைய முடியாது என்னும் போது இந்த இடத்தினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு ஒரு எனக்கு புரிகின்றது. ஏனென்றால் இலங்கையில் ஸ்ரீலங்காவில் என்றால் ஸ்ரீலங்காவில் ஜனாதிபதி அங்கே பேசினால்தான் நாடாளுமன்றமே ஆரம்பமாகும். அவ்வப்பொழுது நாடாளுமன்றத்துக்கு ஜனாதிபதி வருகின்றார் என்ற பெரிய சத்தங்கள் எல்லாம் போடுவார்கள். அதோ வருகிறார், இதோ வருகிறார், வந்து விட்டார் என்றால் நாடாளுமன்றம் அல்லோல கல்லோலப்படும். நாடாளுமன்றம் அடிபாட்டுக்குள் எல்லாம் நடைபெறும். ஆனால் இங்கெல்லாம் அதெல்லாம் நடைபெறாது. அவர் அந்தந்த இடங்களில் தான் இருக்க வேண்டும், நிற்க வேண்டும், பேச வேண்டும். அது அந்த வழியில் தமிழர்கள் இந்த அரசியலில் இப்போ எங்களை அழைத்து கொண்டு வந்த ஒரு பெண்மணி கூட அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இதாக அறிந்ததுனால சொல்ல வேண்டியது இருக்குது. என்னென்னு சொன்னால், ஒரு அமைச்சராக இந்த இடத்துக்குள் உள்நுழைந்தது பின்பாடு தான் இங்கே நடக்கக்கூடிய எந்த விஷயம், இப்போ நாங்கள் எது எடுத்தாலும் அதிபரைத்தான் முதல்வரைத்தான் சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி தான் இந்த நாட்டில் உள்ள என்ன விஷயமா இருந்தாலும், என்ன சட்டத்திட்டங்களாக இருந்தாலும் நாங்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியுமென்ற ஒரு விடயத்தை இங்கே வந்ததுக்கு பின்பாடு தான், இந்த இடத்துக்கு வந்தால் தான் எது வேணாலும் செயல்படுத்த முடியும். நல்லது. நெய்தல் நாடான் நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். ஆனால் இப்பொழுது அண்மையில் நடைபெற்ற இலக்கிய நிகழ்வுகளில் உங்கள் முகத்தை காண முடியாமலும் இருந்தது. ஆனால் நீங்கள் அடிக்கடி வர வேண்டும். 1-2க்கு வந்திருக்கின்றீர்கள். ஆனால் அதற்கு பின்னர் பல நடந்திருக்கின்றன. அவற்றில் உங்களை காண முடியவில்லை. வேலைப்பளுவாக இருக்கலாம், நேரமின்மையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இதற்கு நேரம் ஒதுக்குகின்றவர்கள் ஒரு சிலர் தான். அந்த ஒரு சிலருக்குள் உங்கள் முகமும் இருக்கிறது. உங்கள் முகம் அந்தந்த இடங்களுக்கெல்லாம் வர வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். மிக்க நன்றி. நன்றி. ஜூன் மாதம் 10ஆம் தேதி பாரிஸ் நகரத்திலே அமைந்துள்ள பிரான்ஸ் நாட்டினுடைய நாடாளுமன்றத்தை பார்வையிடுகின்ற ஒரு வாய்ப்பை குலராஜ் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். அந்த ஏற்பாட்டின் அடிப்படையில் இங்கே மாணவர்கள், அந்த ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என்று எல்லோருமே வருகை தந்திருக்கின்றார்கள். குலராஜ், இப்பொழுது நாடாளுமன்றம் பார்வையிட்டு முடிந்து விட்டது. இது பற்றி நீங்கள் தான் கூற வேண்டும். அதான் நான் முதல்ல சீக்கிரம் சொன்னது போல் நாடாளுமன்றத்தை எங்களுடைய ஈழத்தமிழர்கள் அனைவருமே ஒருக்கா பார்வையிட்டு இந்த நாட்டில் தொடர்ந்து இப்போ தாய்நாட்டுக்கு பிறகு இது ஒரு 2வது தாய்நாடு. எனவே இந்த நாட்டில் நடக்கிற சட்ட இடங்கள், சட்ட முறைகளை அறியணும். ஒருக்காவது இந்த இடத்துக்கு விசிட் பண்ணி பார்க்கணும். இப்போ சொந்த நாட்டில் எல்லா குடிமக்களும் அந்த நாட்டு பாராளுமன்றத்துக்கு இப்போ இலங்கையில் அந்த நாட்டு பாராளுமன்றத்துக்கு சென்று பழகணுன்றது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் இந்த நாட்டில் அப்படி இல்லை. அந்தந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதியிலுடைய வாழ்கிற சாதாரண மக்களையும் அழைத்து செல்வது வளமை, இந்த நாட்டில் வளமை. அதுக்காண்டி தான் நாங்கள் அந்த சிட்டியில் வசிக்கிற மக்களை இப்பினி சூசன் மக்களை அந்த இப்பினி சூசன் தமிழ்ச்சோலையூடாக அந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் எரிக்கோ கேலூடாக நாங்கள் இன்றைக்கு இந்த விசிட்டை செஞ்சுருக்கிறோம். எனவே இது போன்று எதிர்காலங்களில் ஒவ்வொரு நகரங்கள் வசிக்கிற தமிழ் மக்களையும் இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு இருக்கிறோம். ஆகவே நீங்கள் தொடர்புகளை மேற்கொள்கின்ற பொழுது இப்படியான சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற வேளை அதனை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தி கொள்ளலாம். குலராஜ் அவர்களை நினைவில் வைத்திருங்கள். குலராஜ் அவர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஈழத்தமிழர்களுக்காக பிரான்ஸ் நாட்டிலே அவர் பல்வேறு பணிகளை ஆற்றுகின்றார். குறிப்பாக அரசியல் பணியையும் ஆற்றி வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. மிக்க நன்றி குலராஜ் அவர்களே. நன்றி.
உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக்கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன்.